சிலுவையில் மொழிந்த பொன் வார்த்தைகளில் 5வது வார்த்தை யோவான் 19:28. எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இது ஒரு தவிப்பின் வார்த்தை. இயேசு கிறிஸ்து நமக்காக பரலோகத்தை விட்டு இறங்கினார். சிலுவையில் தியாகத்தின் அடையாளமாக தொங்கிக் கொண்டிருந்தார். அந்த வேளையில தான் இயேசு கிறிஸ்து தாகமாயிருக்கிறேன் என்று கூறினார். இதில் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்படின்னு வாசிக்கிறோம். அது எந்த வேத வாக்கியம் என்றால் பழைய ஏற்பாட்டில் 69ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்ற இந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தான் இயேசு கிறிஸ்து தாகமாக இருக்கிறேன் என்று கூறினார். இந்த 5வது வார்த்தையிலிருந்து நாம் 3 காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். முதல் காரியம் இயேசு கிறிஸ்து தாகமாக இருக்கிறார். இப்போ பொதுவாக மனிதனுக்கு ஏற்படும் தாகம் தண்ணீர் தாகம் தான். அந்த தண்ணீர் தாகத்தை விட தாகத்திற்கு வேறு சில அர்த்தங்களும் இருக்குது. தாகம் என்பது வாஞ்சைகள், தேவை, ஆசை என்ற பல அர்த்தங்களை குறிக்கும். இந்த வார்த்தையில் இயேசு கிறிஸ்துக்கு இருந்தது சரீர தாகம். அந்த சரீர தாகம் எதுவென்றால் 1 கொரிந்தியர் 12:27. நம்ம மேல்தான் இயேசு கிறிஸ்து தாகமாக இருக்கிறார். நாம் தான் அவரோட சரீரம். நம்மை குறித்து தான் அவர் தாகமாக இருக்கிறார். அது என்ன தாகம் என்றால் மத்தேயு 15:24. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக வந்தார். தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து மனுக்குலத்தின் பாவத்தை நீக்கிவிட்டார். ஆனாலும் இந்த காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் நிறைய ஜனங்கள் இருளில் இருக்காங்க. அவர்கள் எல்லாரும் வெளிச்சத்திற்கு வெளிச்சத்திற்கு கொண்டு வரணும்னு அவங்கெல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று, ரட்சிப்படைய வேண்டும் என்றும், ஒருவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனையும் பரலோக ராஜ்யத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் அவர் தாகமாக இருக்கிறார். அடுத்து 2வது காரியம் அவர் தாகம் தீர்க்கிறவர். யோவான் 7:37. ஒருவன் தாகமாக இருந்தால் இடத்தில் பானம் பண்ண கடவன் என்று இயேசு கூறுகிறார். நமக்கு எந்த தாகமாக இருந்தாலும், அதாவது நம்முடைய தேவைகள், வாஞ்சைகள், பிரச்சனைகள், ஆசைகள், அந்த மாதிரி எந்த தாகமாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் வரும்போது அவர் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவராக இருக்கிறார். அடுத்து யோவான் 4:14 வாசிக்கிறோம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாயிருக்கும். ஆண்டவர் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார் என்றால் மறுபடியும் நமக்கு தாகம் உண்டாகாது. அது முழுமையாக தீர்க்கப்படும். தாகம் திரும்பியும் நமக்கு ஏற்படாது. அது நமக்குள்ள நித்திய ஜீவ காலமாக ஓடுகிற நீர் ஊற்றாயிருக்கும். அடுத்து 3வது காரியம் தாகம் தீர்த்தல். நாம் எப்படி ஆண்டவருடைய இப்போ இயேசு கிறிஸ்து தாகமாக இருக்கிறார். யார் மேலேனா நம்ம மேலே தான் தாகமாக இருக்கிறார். நம்ம எப்படி அவரோட தாகத்தை தீர்க்கணும்னா மீகா 6:8. இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மையெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காரு. நியாயம் செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும், தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காரு. இதுதான் இதை தவிர வேறு என்னத்தை அவர் நம்ம இடத்துல கேட்குறார். அதனால் நம்ம எப்படி ஆண்டவருடைய தாகத்தை தீர்ப்பதுனா மனம் திரும்புதல் மூலமாக ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கலாம். அப்புறம் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும். 2வது பிலிப்பியர் 2:4. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. நம்மை குறித்து மட்டுமே நாம் சுயநலமாக இருக்காமல் பிறரிடத்தில் நம்ம அன்பாக இருக்கணும். அவர்களுடைய தேவை என்னது அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யும்போது யோபுவோட சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பினார். அது மாதிரி நம்மளும் அடுத்தவங்களுக்காக பிறருக்காக நம்ம ஜெபிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அடுத்து சங்கீதம் 14:2 வாசிக்கிறோம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுப்புத்திரரை கண்ணோக்கினார். இயேசு கிறிஸ்து என்னை யாராச்சும் உண்மையாக தேடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பரலோகத்திலிருந்து நம்மளை கண்ணோக்கி பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவ உண்மையாக தேடுகிறது மூலமாக நாம் அவருடைய தாகத்தை தீர்க்க முடியும்.
இதை வந்து நன்கு உணர்ந்தவராகிய அப்போஸ்தலராகிய பவுல் வந்து அப்போஸ்தலர் 20:24 சொல்லியிருக்காரு. ஆனாலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோടെ முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு சில ஊழியங்களை நமக்கு பொறுப்புகளை வந்து நமக்கு கொடுத்துருப்பாரு. அந்த பொறுப்புகளை வந்து நம்ம சந்தோஷத்தோடு நம்ம வந்து செய்யும்போது இயேசு கிறிஸ்துவோட தாகத்தை தீர்க்கிறவர்களாக வந்து இருக்க முடியும். இந்த 5வது வார்த்தையிலேருந்து நம்ம 3 காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து இயேசு கிறிஸ்து வந்து தாகமாக இருக்கிறார். 2வது வந்து அவர் வந்து நம்ம தாகத்தை தீர்க்கிறவராக இருக்கிறார். 3வது வந்து நாம் எப்படி அவருடைய தாகத்தை தீர்க்க முடியும் என்று சொல்லி இந்த 5வது வார்த்தையிலேருந்து இந்த 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆமென்.